உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறந்திருக்கக்கூடிய 2025 வருட புத்தாண்டுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்தாச்சு இல்லையா? யூடியூப்பை தரதால இந்த ராசி அப்படி இருக்கும், அந்த ராசி அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. நிறைய ஜோதிட குருமார்களுடைய அனுபவங்களையும் கேட்டாச்சு. அவங்க சொல்ற பரிகாரத்தையும் நம்ம நோட் பண்ணியாச்சு. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலனை கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான பிளஸ் ஆர் மைனஸ் நடக்க போகுது, என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிருக்கோம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 வருட புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? என்னமோ ஜென்மச்சனின்றாங்க, விரைய சனி முடிஞ்சிருச்சுன்றாங்க, 7.5 சனி ஓடுதுன்றாங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கான எதுவும் மாறின மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரியே மனதை அசை போட்டு கொண்டு ஹார்ப்பரித்து கொண்டிருக்க என் மனதிற்கினிய ரேவதி நட்சத்திரக்கார நண்பர்களே, இந்த 2025 வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு 4 வித ஆளுமை பொருந்திய பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த டிரான்சிட்டோட இடத்த வச்சுதான் நம்ம ஒரு பொது பலன் அப்படின்றத நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில நியூ இயர் பிறக்கும் போதே புத ஆதித்ய யோகத்தோட தான் இருந்திருக்கு. அது 9ஆம் வீட்டுல தனுசு வீட்டுல புதனும் சூரியனும் இணைந்த ஒரு இணைவு. எப்பயுமே ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது புதனுடைய ஆளுமை பொருந்திய நட்சத்திரம் இல்லையா? உங்களுடைய நட்சத்திராதிபதி வீட்டுல தான் போயிட்டு, உங்க வீட்டுல தான் போயிட்டு குரு இந்த தடவை உட்கார போறார். ஸோ 2 விதமான பரிவர்த்தனை யோகம்னு சொல்லலாமா இத? ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது இயங்க போகிறது. ஸோ குரு மாதிரியும் செயல்பட போறீங்க, புதன் மாதிரியும் செயல்பட போறீங்க. அப்ப சனியும் புதனும் இப்படிலாம் மாறி மாறி இயங்க போகுது. சூப்பரான பலாபலன் அப்படின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2025 வருஷம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கெடுபலன்லாம் இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சா ஒண்ணுமே கிடையாதுங்க. 2027 யோசிச்சுப்போம் அதை பத்தி. இப்போதைக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் நம்மளை அஃபெக்ட் பண்ணல. என்ன போன வருஷம் கொஞ்சம் செலவுகள் அதிகம் வச்சுட்டாரு, நிறைய சுத்த வச்சுட்டாரு, கொஞ்சம் அங்கங்க அடிபட வச்சுட்டாரு. சின்ன சின்ன அப்படி மனதளவுலாலும் உடல் அளவுலாலும் கொஞ்சம் காயங்களை ஃபேஸ் பண்ணிட்டோம். நிறைய விரயத்தை ஃபேஸ் பண்ணிட்டோம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாமல் பண்ணிட்டோம், இல்லை லாக் ஆகிட்டோம். அந்த மாதிரியான நாங்கள் அதிமேதாவித்தனத்தினால் சில அல்லல்கள் உற்றோம் என்று ஆத்மார்த்தமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களே, இந்த 2025 வருடம் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்படின்னா முதல் 2 மாதங்கள் இதுக்கு முன்னாடி வருஷம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. உண்மையை சொல்லணும்னா நியூ இயர் வந்தாப்புல அது ஒன்றும் பெருசா மாற மாதிரி இல்லை. ஏன்னா கிரக அமைப்பு அப்படிதான் இருக்கு. மார்ச் மாதத்துக்கு அப்புறமாக வரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ நடப்பதற்கு உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல இருக்க பிளானட்டும் அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? அந்த வகையில பார்த்தோம்னா எதுல கவனமா இருக்கணும்னா, கொஞ்சம் தொற்று நோய்களுடைய தாக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டிய முதன்மை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ரேவதினாலே நான் புதன்னாலே என்ன ஆகும்னா, காற்று சம்மந்தப்பட்ட இடத்துல வரக்கூடிய நோய்களை ஈஸி அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கும். நிறைய ரேவதி நட்சத்திரக்காங்க இயல்பாவே கொஞ்சம் மூச்சு விடுறதுல பிரச்சனை, இந்த ஸ்மெல் பார்த்தாலே எனக்கு அலர்ஜின்னு சொல்றது, ஸ்கின் அலர்ஜி வர்றது, நிறைய நரம்பு தளர்ச்சி வர்றது, இந்த மாதிரியான புதனுடைய ஆதிக்கத்துக்குள் தான் இருப்பீங்க. கொஞ்சம் ஆஸ்மா பேஷண்ட் இல்லை மூச்சு விட கஷ்டப்படுற எல்லாருமே கொஞ்சம் ரேவதி நட்சத்திரக்காரர்களா இருப்பீங்க. இல்லை ரேவதி நட்சத்திரம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீர்கள். ஸோ இந்த மூச்சு, நுரையீரல், காற்று இதெல்லாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சனிப்பெயர்ச்சியில அதுவுமே உங்களுக்கு நிகழக்கூடியதாக தான் இருக்கு. இந்த நியூ இயர்ல ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம், மார்ச் ஒரு 5-6 தேதிக்கு அப்புறம், மார்ச்ல இருந்து மே மாதம் 27-28 தேதி வரைக்கும் கொஞ்சம் தொற்றுகளால் அவதிவிடக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதுக்கு சின்ன குழந்தையா இருந்தா கூட டக்குன்னு சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, சைனஸ் ப்ராப்ளம் வர்றது, ஆஸ்மா பிரச்சனை வருது, மூச்சு விடுறதுல கஷ்டமா இருக்கிறது, கொஞ்சம் இருமலா இருக்கிறது, இந்த மாதிரியான இஎன்டி ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம். ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னா, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ விரயம் வருவதற்கான நேரம். ஆல்ரெடி போன வருஷமே வந்துருச்சு மேடம் அப்படின்னா, இந்த தடவை ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ராசிநாதன் இடம்பெயர்ற வரைக்கும், திரும்ப ராசிநாதன் இடம்பெயர்ந்தும் காற்று வீடு அப்படின்ற வீட்டை தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ரேவதி நட்சத்திரக்காரங்க நிறைய பேருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய ரேவதி நட்சத்திரக்காரங்க டீச்சராகவோ வாத்தியாராகவோ போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான பணி நிமித்தம் அப்படின்றது கிடைக்க போகுது. நிறைய ரேவதி நட்சத்திரக்காரங்க கமாண்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்திற்குள் உள்ள செல்ல போகிறீர்கள். இயல்பா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஜென்மத்துல சனி வருதல் அப்படின்றது ஒரு சூப்பரான டைம் பீரியடுங்க. உங்களை நீங்க உணர்வதற்கான நேரம்.
எதை பண்ணா சரி எதை பண்ணா தப்புன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய நேரத்துல உங்களுடைய கர்மாவும் இணைந்து உங்களுடைய பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய எல்லா கிரகமும் அதுக்கு ஆமாசாமி போட்டு ஒரு விஷயம் இயங்கக்கூடிய அபிரிவிதமான ஒரு டைம் பீரியட் தான் ஜென்மத்துல சனி வருது. ஆனா இந்த சனி இப்ப எப்ப வரும் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வர்றதுக்கு 2026 27 வருஷம் இருக்கு. நம்ம இப்பெல்லாம் ஒன்றும் கவலை எல்லாம் பட்டுக்க வேணாம். ஆனாலும் உடல் ரீதியான தொந்தரவுகளில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிற முதன்மை நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரம் இருக்கீங்க. இதுல மட்டும் நம்ம கவனமா இருந்துக்கிட்டா போதும். ஓகே. 2வது ராகுவோட டிரான்சிட். ஸோ அதனால கொஞ்சம் பண இழப்பு, தேவையில்லாம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றது, சேவையில்லாம வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலாம். யாராவது ஐடி சம்மந்தப்பட்டு ரேவதி நட்சத்திரக்காரங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் ஃபாரின்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி, திரும்ப இந்த ஊருக்கு வர்றதுக்காகவோ இல்லை இந்த ஊரை விட்டு அங்கே போறதுக்கான நிகழ்வுகளோ நடக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் ஒரு 70 விழுக்காடு இருக்கு. அப்படி எதுவும் நடக்கலாட்டி மீனாட்சி உங்க பக்கத்துல இருந்து சூப்பரா பிளஸ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீங்க கவலையே பட்டுக்க வேணாம். கிளியர். நிறைய பேருக்கு மூச்சு விடுதல் சம்பந்தமான ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணக்கூடிய நேரமாகத்தான் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே. ஒரு 65-70 வயது தாண்ட ரேவதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக ஹெல்த்தில் கவனம் தேவை. உயிர் போயிட்டு உயிர் வந்துச்சுப்பா சாமி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பி பார்க்கும்போது கொடுத்து விட்டுரும். இன்னும் சில பேருக்கு சூழ்நிலைகள்லாம் அப்படி இருந்தால் அந்த மாதிரியான விளைவுகள் கூட நடப்பதற்கான விஷயங்கள் இருக்கு. நான் சத்தியமா பயமுறுத்தலைங்க, பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த சொல்றேன். அப்ப கண்டிப்பா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டாயமாக கவனம் தேவை. வெந்நீர் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்க நிறைய தொற்றில இருந்து தப்பிச்சுப்பீங்க. ஏன்னா வெந்நீர்னாலே செவ்வாய் சனியோட ஆதிக்கம் நிறைய இருக்குங்க. இதாலதான் அடக்க முடியும்னு ஒரு நியதி இருக்குல்ல. அந்த மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்க நிறைய வெந்நீர் குடிக்க நிறைய சூடான பானங்கள் குடிக்க ஆவி பொங்குறத குடிக்க நிறைய வியாதியில இருந்து தப்பிச்சுக்கலாம். நிறைய வாக்கிங் காலால நடையோ நடன். ஏன்னா 12ஆம் வீட்டுல சனி உட்கார்ந்து இருக்காரு. நடையோ நடன் நடக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஜென்மச்சனியின் அல்லல்களிலிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே. இதெல்லாம் எஸ்கேபிசஸ்க்கு பாசிட்டிவ் என்ன இருக்கும், அதுதானே தேவை எல்லாத்துக்கும். அப்படி பார்த்தோமே ஆனால் நிறைய விஷயங்கள் நல்ல நடக்க போகுது. இடமாறுதல் இருக்க போகுது, ஸ்கூல் மாறுதல் இருக்க போகுது, காலேஜ் மாறுதல் இருக்க போகுது, வேலை மாறுதல் இருக்க போகுது. ஸோ மாற்றம் அப்படின்றது நிகழப்போகுது. அந்த மாற்றம் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்க போகுது. வீட்டுல ஒரு ரேவதி நட்சத்திரம் இருந்தாலே போதுங்க, கண்டிப்பா அங்க இடமாற்றம் இல்ல பதவி மாற்றம் இல்ல ஊர் மாற்றம் இதெல்லாமே நிகழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா காற்று ராசியில போய் குரு உட்கார போறார். அப்ப காற்றுனால என்ன, இப்படியே சுத்திட்டு இருக்கிறது தான். ஸோ டிராவல் பண்றது அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போது. நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ராசியாக இந்த தடவை இருக்கீங்க. அதுவும் சனி அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி குலதெய்வம். கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய குலதெய்வத்தை போய் தொட்டு வணங்கி விட்டு வருதோ இல்ல குலதெய்வத்தோட ஆசையோ இல்ல குலதெய்வத்தோட பிரசாதமும் உங்க கையில கிடைப்பதை நீங்க உணர போறீங்க. எனக்கு தெரிஞ்சு போன மாசத்துல இருந்தே அது நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இல்ல அப்படின்னா இந்த நியூ இயர்ல அது கண்டிப்பா நடக்கும். நீங்க போய் பார்க்கணும்னு வருத்தப்பட்டு இருந்தா கூட குலதெய்வத்துடைய பிரசாதம் உங்க கையில் கிடைப்பதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு ஆசை உங்களுக்கு கிடைத்தல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இது ஒரு சூப்பரான பாயிண்ட். ஏன்னா நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து என் வீட்டு சாமி எனக்கு பிளஸ் பண்ணுதுன்னு அதோட பெரிய ஆகச்சிறந்த அருள் என்ன இருக்கு இல்லையா, அது நடக்க போகுது. 2வது அம்மனை முதன்மை தெய்வமாக வைத்து வழிபடக்கூடிய அனைத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் கண்டிப்பாக அம்பிகையின் அருள் அப்படின்றது கிடைக்க போகுது. யாரெல்லாம் இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களோ அது யாராக இருந்தாலும் சரி, அது ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பிங்கிஷ்கான கலர் தெரிய போகுது. நிறைய நீங்களே கூட பிங்க் சம்மந்தப்பட்ட கலர் இல்லை ரோஸ் சம்மந்தப்பட்ட கலர், ரெட் சம்மந்தப்பட்ட கலர் எல்லாம் உட்காந்து போட்டிருக்கக்கூடிய தன்மை அப்படின்றதும் இந்த நேரத்துல இந்த வீடியோ நீங்க எப்ப பார்த்தாலுமே அது இருக்க போகுது. கிளியர். நிறைய ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்கை நீங்க உணர போறீங்க. நீங்க கீழே போகும்போது நல்லா அந்த புறாவுடைய எதல் விழுகிறது, சுத்தி நல்ல கார்டனா இருக்கிறது, இல்ல ஏதோ ஒரு காட்சி தென்றல் காட்சி உங்க மேல படுறது, அந்த அலாதிக சுகத்தை அனுபவித்தல், கொஞ்சம் மைண்டு பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுல நடக்க போகுது. ஜென்மச்சனியாகவே இருந்தாலும் மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் 2025வது வருடம் அப்படின்றது உங்களுக்கு இனிதே இருக்க போது. அதனால பெருசா ஒன்றும் பாதிப்பு அப்படின்றது நட்சத்திரக்காரங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா புதன்னாலே புத்தியால் வேலை செய்யும். அவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. நான் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொன்னேன்னா 2012 எனக்கு 2025 7.5 சனி வரப்போகுது, நான் எப்படி உஷாரா இருக்கணும் 2012 இருந்தே அவங்க பிளான் போடுவாங்க. அந்த அளவுக்கு மதிநுட்பம் பொருந்தியவர்கள் தான் ரேவதி நட்சத்திரக்காரர்கள். அதனால பெருசா நான் சொல்லி கொடுத்து செய்யணும்லாம் இல்லை, உங்களுக்கே உங்களோட இன்ட்யூஷன் சொல்லி கொடுக்கும். நிறைய இன்ட்யூஷன் பவர் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல முதன்மை நட்சத்திரமே ரேவதி தான். அதனால அவங்களுக்கே தெரியும். நிறைய ஜோதிடர்கள் ரேவதி நட்சத்திரத்துல மீனராசியில இருப்பாங்க, நிறைய டாக்டர் ரேவதி நட்சத்திரத்துல இருப்பாங்க, மீனராசியில இருப்பாங்க. அது மாதிரி நிறைய ஹீல் பண்ணக்கூடிய, அடுத்தவர்களை சரி செய்யக்கூடிய, அடுத்தவர்களை கஷ்டங்களை போக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ரேவதியில தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிரபஞ்ச ஆற்றலை எப்படி கிரகித்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ வரக்கூடிய காலகட்டம் இந்த 2 பிளானட் கொஞ்சம் சரியான நிலையில இல்லைன்றதை பார்த்துக்கணும். அதே சமயம் கேதுவுடைய ஆதிக்கமும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு மே மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் அது சூரியன்ல போறதுன்றது உங்களுக்கு பெருசா பாதிக்க போறது இல்லை.
ஆனா முதல் 5 மாதங்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு மகிழ்வான புத்தாண்டாகத்தான் கண்டிப்பாக அமைய போகிறது. சரி, ஓகே, என்னெல்லாம் பண்ணா எனக்கு இந்த புத்தாண்டு ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீமன் நாராயண வழிபாடு, சபரிமலை ஐயப்பன் கோவில் வழிபாடு, திருப்பதி பெருமாள் வழிபாடு, இன்னும் எந்த இடத்துலலாம் வந்து நின்ற கோலம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம், படுத்த கோலத்துல இருக்க அனைத்து பெருமாளையும் நீங்க போய் கும்பிட்டீர்களே, உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கரியன் என்கிற பெருமாளின் மூலமாக காரிய சித்தி அடைவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய பேர் முடியும் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க. புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்து துளசி மாலை சாச்சி வழிபட்டு வரக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஜென்மச்சனி ஒன்றும் பெருசா பண்ணாது. அங்கேயே அந்த கோவில்ல அனுமான் இருந்துட்டாருன்னா ரொம்ப நல்லதா போச்சு. முடிஞ்சா அனுமாரையும் பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வாங்க. காலையில் தினமும் அனுமன் சாலிசா கேட்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும்.